விஜய் வந்து ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நான் ரொம்ப இதயத்தில் நொறுங்கி போயிருக்கேன் அப்படின்னு. சென்னை வரும்போது அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே சுருக்கமாகவே டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு பேச்சை கட் பண்ணிவிட்டு உடனே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். அவர் ஏன் வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விஷயமா பேசுறீங்க. சிஎம்ஏ வந்துட்டாரு, ஓ மாநாடுல நடந்த ஒரு பிரச்சனையை அது நீ தானே முதல்ல நின்று பேசணும். நீ பேசாம நீ போய் பயந்து போய் மெட்ராஸ்ல போய் உட்காந்து சொந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ மற்றவங்க எல்லாரும் யாரு? அப்போ ஒரு சிஎம் வந்து நின்ட்டார்ல, எல்லாரும் வந்து நிக்கிறாங்கல்ல, அப்போ அங்க இருக்கிற பொறுப்பான ஆள் யாரு? யாரை பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் கூடுச்சு? அப்போ அவருக்காக நீங்க வந்து நின்றுக்கணுமா இல்லையா? ஏன் மருத்துவமனைக்கு உள்ள வரல? எதுக்கு மக்களை பத்தி பேசல? இதுக்கு என்ன காரணம்? அருமையான கேள்வி. விஜய் அந்த இடத்துல இருந்திருந்தால் காலி பண்ணிட்டு இருப்பாங்க சார். விஜய்க்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, என்ன ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு இல்லையா? அதை தாண்டி எப்படி நடக்கும்? பாதுகாப்பு வளையம் இதுதானே சார் இப்படி ஆச்சு. விஜய் கிட்ட நெருங்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 200 பேர் மேல வந்து விழுந்தா என்ன பண்ணுவான் பவுன்சர்? ஒண்ணுமே பண்ண மாட்டான். அந்த 200ல ஒருத்தன் இருப்பான், குத்துவான். படத்துல வர மாதிரியே சொல்றீங்க. ஆமா சார், இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். அது தெரிஞ்சுதான் விஜய் போனார். ஏன் போனாருன்றத இதெல்லாம் அமைதியான ஒரு பேசுவார் கண்டிப்பா. சரி, இன்னொரு பக்கம் நான் கேட்குறேன், நம்ம பேச்சுவார்த்தை பேசும்போது ஒருவேளை விஜய் அரசியலுக்கு புதுசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்ததில்ல, சடனாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ப்ராக்டிக்கலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்றதுனால பயந்து ஓடிட்டாரோ? இல்லை சார், என்னை பொறுத்தவரை நாங்கள் பயந்து நான் ஓடலை சார். பயந்து ஓடலை. நிச்சயமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஒரு உயிர் சேதம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் மறுபடியும் ஏன் போனாருன்றது அவரே சொல்லுவார். இப்போ என்ன, விஜய் ஒரு கேரக்டர் இருக்க போய் தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இப்போ விஜயை போட்டோமானா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதெல்லாம் காரணம் வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆகுவோம். மக்கள் என்ன வேணா பேசிட்டோம், கட்சிக்காரங்க என்ன வேணா பேசிட்டோம், பேசி அடங்கட்டோம். அடுத்து நம்ம விளக்கம் கொடுப்போம் பொறுமையாக, மக்கள் சூடு தணிவாங்க, அப்போ நம்ம பேசுவோம் அப்படிங்கிற முடிவுல போயிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த சூடு தணிகிற இதுக்குள்ள சடனாக உடனேவும் மக்கள் வந்து ஒன்றை பார்க்கத்தானே வந்தோம், மக்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் உங்களை பார்க்க வந்தோம், என் பிள்ளை போயிடுச்சு, இது போயிடுச்சு, எங்கள் ஊரில் இருக்க இத்தனை சாவு கொடுத்துருச்சு, இத்தனை பேரை காவு கொடுத்துட்டு கூட்ட நெரிசலில் இருக்கோம், நீ எதுவுமே பண்ணல, நீ விளக்கம் பொறுமையாக கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட சிந்தனை பொறுமையாக புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? 20 லட்சம். ஏன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோமே, பொதுமக்கள் அடிப்படையாக அங்கே பார்க்க வந்த மக்கள் அவங்களுக்கு இந்த இந்த பக்குவம் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை சார், மறந்துடுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க, மறந்துடுவாங்க சார் மக்கள். 2 நாள் போருங்க, அடுத்த இன்சிடென்ட் நடக்கும், அதுக்கு போயிடுவாங்க மக்கள். அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. 20 லட்சம் அறிவிச்சிட்டாரு. சரி, புரியுதுங்களா? 20 லட்சம் அறிவிச்சிட்டாரு. அவரு எந்த தப்பும் பண்ணலை. அவரை பார்க்க வந்தீங்க நீங்க. அவர் ஏற்கனவே சொல்றாரு, குழந்தைங்க வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, பெண்கள் வராதிங்க, திட்டவட்டமா சொல்றாரு. நீங்க வந்துட்டீங்க, அதனால வந்து உதாசீனப்படுத்த முடியாது. வந்துட்டாங்க, ஓகே, இது மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சு, அதுக்கு விஜயே பொறுப்பு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ எத்தனையோ இன்சிடென்ட்ல இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. வேற என்ன நடந்திருக்கு? வேற ஏதோ கலைஞர் மீட்டிங்ல கூட எவ்வளவு இந்த மாதிரி ஆயிருக்கு, எம்ஜிஆர் மீட்டிங்ல இந்த மாதிரி ஆயிருக்கு, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. சிஎம் ஜெயலலிதாவோட கும்பமேளால கூட ஒரு பிரச்சனை வந்ததுல, கும்பகோணத்துல இது மாதிரி நிறைய டெத்து நடந்தது இல்லையா? ஆமா, ஓகே, அதெல்லாம் இப்போ மறந்து போன கதை. அது மாதிரி இதையும் மறந்துடுவாங்க, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ உள்ளூர் வாசியா இருந்த விஜய் அவர்கள் இப்போ வந்து ஒரு தேசியவாத அரசியல்வாதியா மாறிட்டார். கண்டிப்பா. அங்க பிஎம் மோடி வந்து ட்வீட் போடுறாரு, அமித்ஷா ட்வீட் போடுறாரு, எல்லாருமே ட்வீட் போடுறாங்க. இது எப்படி வேணும்னே இது ரெடி பண்ணதா? இல்லை சார், இப்போ விஜய் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பாதகமாக இருக்குண்ணா விஜயோடைய அடுத்த அரசியல் வாழ்க்கையில்? விஜய்க்கு வந்து பாதகமாக சாதகமாக முடிவு எடுக்க வேண்டியது அவர் தான். புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும் அவர். இப்போ ஏன் தெரியுங்களா, இவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி வந்துடுன்றான், ஏடிஎம்கே என்கிட்ட வந்துடு அப்படின்னா, இவர் ஒரு என்ன சிஎம்மாக்கு வந்துடுன்றார் இவர். ஸோ எல்லாருமே விஜய் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இப்போ ஒரு அலிகேஷன் வந்துடுச்சு அவர் மேலே, பிரச்சனை வந்துடுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நெருக்குவான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நெருக்கும். அப்படின்னும் போது புத்திசாலித்தனமாக அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. ஆனால் ஒத்தால முடிவு எடுக்க முடியுமா? அதை முடியாது. இப்போ வேற வழியில் கூட்டுக்கு யாராவது ஒரு தேவைப்படுது இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிற நெருக்கடி முதல்வன் படத்தில் அர்ஜுனுக்கு வந்த அதே நெருக்கடி தான்.
பாத்ரூம் கூட போக விடாம அரசியலுக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு நிப்பாட்டில்ல, ஆமாம், அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் இப்போ இருக்கார்ல. அப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு அப்போ அவர் வந்து தெளிவாக இருப்பாருங்க, யார் ஒன்றும் சேர மாட்டார். பட் ஃபன் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல சார் கட்சி. சார் நான் விஜய் கூட இருக்கிறது யாரு? ஒரு பக்கம் அதை ஒரு மிகப்பெரிய கொள்ளக்காரன் சார். இந்த நாட்டினுடைய ஏழை மக்களை சுரண்டி சுரண்டி பல லட்சம் கோடி வச்சிருக்கிறோம் மார்டின் லாட்டரி. ஆமா, லாட்டரி அர்ஜுன் அவர் இருக்கார். போதாதா? இந்தியாவே விலை கொடுத்து வாங்குவாங்க. போதாதா? புஷி ஆனந்தன் சாராய வியாபாரி, ஆலை வச்சு நடத்துறவர், அவர்கிட்ட இல்லாத பணமா சொல்லுங்க? பணத்தை பத்தி விஜய்க்கு பிரச்சனை இல்லை சார். பினான்சியல் அவர் எதை வேணாலும் அவங்க சந்திப்பாங்க, அதனால அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இல்லையா, அவங்களுக்கும் பேக்கிங் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த லிங்க் அப்படியே திமுக உள்ளேயும் இருக்கு. நாம பேசிட்டு இருக்கோம், திமுக உள்ளே இருக்கு. இப்ப பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணலாம், தூக்கி உள்ள போடலாமா இல்ல 1 லட்சம் கோடி கேட்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, அருணா ஜெகதீசன் ஜட்ஜி வந்து இப்போ ஒரு கமிஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்காம. இன்னொன்று சொல்ல கேளுங்க, இதுவரையில இந்த இந்திய திருநாட்டில் இந்த மாதிரியான விசாரணை கமிஷன் வச்சு யாருக்காவது தண்டனை கொடுத்துருக்காங்களா? இதை தான் சார் கேப்டன் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் கேட்டாரு, இது வரைக்கும் எந்த விசாரணை கமிஷன்லயாவது அறிக்கை வந்திருக்கா சார்? அறிக்கை வந்திருக்கோம், நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்கல சார். எல்லாமே கண் துடைப்பு. இப்ப இந்த விசாரணைக்கு ஒரு 50 கோடி செலவாகுது அப்படின்னா 20 கோடி இவங்க எடுத்துப்பாங்க, 30 கோடி கணக்கு அனுப்பாங்க. இதுக்கு தான் அந்த விசாரணை கமிஷன், மக்கள் நலனுக்காகவோ மற்றதுக்காகவோ கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த அருணா ஜெகதீஷனை ப்ரெஷர் கொடுப்பாங்க, விஜய் அக்யூசேட் நிறுத்து, விசாரணை பண்ணி உன்னுடைய ஃபைண்டிங்ஸ்ல இருந்து விஜய் மேல அக்யூஸ்ட் ஆக்கு அப்படின்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜா இருக்கிற ஒரு அருணா ஜெகதீசன் அவர்கள் எப்படி வந்து கட்சியோடைய அந்த ஒரு அழுத்தத்தினால சாய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா அந்த கட்சி தானுங்க உங்களை கமிஷனாக போட்டிருக்கு. எப்போ நான் வரலப்பா, ஏற்கனவே நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல, எனக்கு கெட்டு பேரு, நான் வரல, அந்த கமிஷன் போக வேண்டியதான் இருந்தம்மா. ஒரு நீதிபதி நீ வந்து கொடுத்துருக்க, உன்னை உதாசீனப்படுத்திட்டாங்க, உன்னோட அறிக்கையில நடவடிக்கை இல்லையே. இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தும் யாரையும் விட மாட்டான், உள்ளத்துக்கு போடுவோம் அப்படின்னாரு, அறிக்கையே வந்துடுச்சு, எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுங்க அப்படின்னு, பண்ணவே இல்லையே. இப்போ இது எல்லாமே ஒரு செட்டப்புங்கிறீங்களா? எல்லாமே ஒரு செட்டப்புங்க, எல்லாமே ஒரு செட்டப் தான். அதனால இவங்க வந்துங்க கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க, பணத்தை பிடுங்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க, பிணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு அஞ்ச மாட்டாங்க. அதை வச்சு எப்படியா வசூல் பண்ணணுமா, வசூல் பண்ண முடியுமா அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணுவாங்க. இவங்க இங்க கண் கலங்கிற மாதிரியே இருக்கும், ஆனா மைண்டு சப்கான்சியஸ் வேற மாதிரி வேலை செய்யும். அந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம். நீங்க ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.